அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கே ஹரிதாரணி. என்னுடைய ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸில் நான் கிளியர் பண்ணி இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டன்ட் அப்படின்ற போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2022 மேல வந்து நான் 2A எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, நம்ம மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆன்லைனில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப்பில் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட மெயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி நான் பார்த்தேன். ஓகே, அவங்களோட ஷெடியூல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸில் நான் ஆல்ரெடி அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கான்ஃபிடென்ட்டாகவே அவங்களோட மெயின்ஸ் ப்ரோக்ராமில் நான் என்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெயின்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் பாடசாலை அப்படின்ற ஆப் மூலிமா அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ அந்த பாடசாலை ஆப்பில் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கான வீடியோஸ், சாஃப்ட் காப்பி இது எல்லாமே அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹார்ட் காப்பியாக வந்து அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் சோர்ஸஸும் அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட், கொஷின் பேப்பர் இது எல்லாமே எனக்கு மெட்டீரியலாக கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க. அது வந்து எனக்கு என்னோட ப்ரிப்ரேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஷெடியூல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மெயின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு போதுமான டெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே மொத்தம் 5 டாபிக் நமக்கு மெயின்ஸில் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அப்படின்னு சொல்லி 5 டாபிக் இருந்துச்சு. ஸோ அதுதான் குரூப் 2 2A மெயின்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஸோ மெயின்ஸில் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் வர்றது, அதுவும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக டிஸ்கிரிப்டிவ் டைப் வர்றது அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. அதனால எனக்கு நிறைய ஹெசிடேஷன் அண்ட் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ என்ன சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணணும், கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய டவுட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாகவே இருந்துச்சு. பட் சுரேஷோட இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு அந்த கன்ஃபியூஷனுக்குலாம் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் எப்படி டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 27 டெஸ்ட் வந்து 23 டெஸ்ட் அப்படின்றது யூனிட் வைஸ் டெஸ்ட் இருந்துச்சு. இப்போ சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 டெஸ்ட்டு, அப்புறம் அதோட ஃபுல் டெஸ்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷனில் 5 டெஸ்ட்டு, அதோட ஃபுல் டெஸ்ட்டு. சயின்ஸ் அண்ட் டெக்கில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, அதோட ஃபுல் டெஸ்ட்டு. அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ், ஸ்டேட் லெவலுக்கு செப்பரேட் டெஸ்ட்டு, நேஷனல் லெவலுக்கு செப்பரேட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப செக்மெண்டடாக ரொம்ப ஷெடியூல்டாக டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் அதே மாதிரி அதுக்குமே ஈக்குவலான மெட்டீரியல்ஸ், அது வந்து என்னதான் குவாலிஃபைங் பேப்பராக இருந்தாலும் அதுக்கும் பொதுவான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், மொழிபெயர்ப்பு, சுருக்கி வரைதல், இது எல்லாத்துக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ் கொடுத்து, லெட்டர் ரைட்டிங் இதுக்கெலாம் நிறைய ஃபார்மேட்ஸ் கொடுத்து இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்ல கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஆன்சர் ஷீட் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. நம்ம கரெக்டாக நம்ம டைமை ஷெட்யூல் பண்ணி நம்ம உட்காந்து எழுதுனா போதும். ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நம்ம ஆன்சர் எழுதி கொரியர் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா வித்தின் அ வீக் அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளேயே நமக்கு ஃபீட்பேக்கும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஃபீட்பேக்குமே ரொம்ப ப்ராப்பராக அந்த பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுனா நம்மளோட பேப்பர் எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. 6 மார்க்கில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம், 12 மார்க்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 15 மார்க்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீட்பேக் அதுதான் ரொம்பவே வேல்யூபிளாக இருந்துச்சு இந்த ப்ரிப்ரேஷனில். ஸோ ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி, கண்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்துக்குமே நார்மல், ஆவரேஜ், புவர் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே இந்த கொஸ்டினை இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இதில் இன்னும் டேட்டா என்ன ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே ஃபீட்பேக்கும் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கால் பண்ணியுமே நமக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், இதில் கரண்ட் டேட்டா நீங்கள் இதை இது பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஆன்சர் கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே கைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியே இல்லை, ஒரு ஆஃப்லைனில் நம்ம எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருந்துச்சு. 27 டெஸ்ட்டுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதோட ஹெல்ப்ஃபுல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி இந்த 27 டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணது எனக்கு என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட ஆன்சர் கீயுமே வந்து லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த 27 டெஸ்ட்டோட ஆன்சர் கீயும் எனக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனது அதுவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மற்ற 3 பேப்பர் ஓகே, கரண்ட் இஷ்யூஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கரண்ட் இஷ்யூஸ் நம்ம அப்ஜெக்டிவாக எழுதுறது ஒரு டைப், பட் டிஸ்கிரிப்டிவாக எழுதும் போது அதை நம்ம ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்களோட மெட்டீரியலும் சரி அண்ட் அவங்களோட ஆன்சர் கீஸும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அப்டேட்டடாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ஷெட்யூல்ஸ் அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 2வது அவங்க என்னதான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க கொடுத்த அந்த இண்டிவிஜுவல் கன்சர்ன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இண்டிவிஜுவலாக கால் பண்ணி ஒரு டெஸ்ட் போடலனால ஏன் டெஸ்ட் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்குறது, கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி அந்த இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து என்னால் ஸ்கோர் பண்ணவே முடிஞ்சிச்சு. என்னோட ஓவரால் ரேங்க் நம்ம 500க்குள்ளே வந்தது எல்லாமே இதனால தான் அப்படின்றது தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஜென்ரலைஸ்டாக என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு இப்போ என்னோட ஃபீட்பேக் என்ன, என்னோட ப்ரிப்ரேஷன் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலுமே சரி சிலபஸ் கவரேஜ் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி இந்த டாபிக் அவாய்ட் பண்ணிடலாம், இந்த டாபிக் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது ஒரு 1 டேக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டென்ட்டை பற்றி எனக்கு சுத்தமாக இந்த டாபிக் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லோக் ஆயுக்தா இருக்குது அப்படின்னா எனக்கு அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போனா தான் உங்களால் எக்ஸாமை வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் கவரேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா சோர்ஸஸை வந்து ரொம்ப நிறையா வச்சுக்காம லிமிட்டட் சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணணும். அது ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி நிறைய சோர்ஸஸ் எடுத்துக்காம கான்ஸ்டண்ட்டாக லிமிட்டட் சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணணும். 3வது கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ மெயின்ஸ்லாம் வரும்போது ப்ரிலிம்ஸ்க்கும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். மெயின்ஸ்க்கு வரும்போது ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 ஹார்ஸில் வந்து நீங்கள் ஜிஎஸ் டிஸ்கிரிப்டிவ் கொடுக்கணும். 6 மார்க்ஸ் 12 மார்க் 15 மார்க்குக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒரு செல்ஃப் டெக்கோரம் செல்ஃப் டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி நம்ம ஸ்ட்ரிக்டாக டைம் மேனேஜ் பண்ணி நம்ம எழுதுறோம் அப்படின்றது ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஆன்லைனில் இவ்வளோ எஃபெக்டிவாக வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் என்னால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நமக்கு செப்டம்பர் மாதம் வந்து 2A தேர்வுகள் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை வந்து சிறப்பாக எழுதி அரசாங்க அதிகாரி ஆகணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி.